ஹாய். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாப்கின் பற்றி தான் பேச போகிறேன். நம்மளோட நாப்கினை நம்மளே எப்படி பிடிப்போம், இப்படி தான் பிடிப்போம். ஆனால் நம்ம இதை வெளியில் தூக்கி போடும்போது இஷ்டத்துக்கு தூக்கி போட்டுடுறோம். ஆனால் இது யாராலாம் இதெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு யோசிக்கிறதே கிடையாது. இது பார்த்த விஷயத்த கேட்ட விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக மாற்றிக்குங்க. நான் ஒரு டைம் என்னோடய பாப்பாவை வந்து ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி ஸ்கூல் விடுறதுக்காக போனேன். அப்போ வந்துட்டு ஒரு குப்பை வண்டியில் வந்து ஒரு அக்கா வந்து குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது தனித்தனியாக பிரிச்சுட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு நான் போயிட்டேன். ஸ்கூல் கொண்டு விட்டுட்டு திருப்பி வரும்போது அந்த அக்காட்ட கேட்டேன், இது ஏக்கா அப்படி எல்லா குப்பையும் கொண்டு கொட்டிடுறாங்க. ஒரு டெம்போ மாதிரி இருக்குது. அந்த டெம்போவில் நான் என்ன நினச்சேன், குப்பையோடய எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஒரு இடத்துல போட்டுருவாங்க. அது ஒரு பெரிய லாரியில் போட்டுருவாங்க போல, அப்படி எடுத்து கொண்டு போட்டுருவாங்க போல நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது மாதிரி செய்யலைங்க. ஒரு டெம்போ, இந்த டெம்போவில் கொண்டு கொட்டிட்டாங்க. கொட்டி கையை வச்சு எடுக்கிறாங்க. அதில் என்னென்ன குப்பைலாம், அதாவது பிளாஸ்டிக் தனியாக, கிளாஸ் தனியாக, நாப்கின்ஸ்லாம் தனியாக, இந்த மாதிரி எடுத்து தனித்தனியாக பிரித்து அதை வந்து மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு தனியாக கொடுக்குறாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அந்த அக்கா சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருவீங்க, நாங்கள் அதுக்கப்புறம் இப்படி தான்ப்பா பிரித்து எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, பிரித்து எடுக்கிறாங்க. அது ஆனால் அந்த அக்கா சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாம் ஓகே தான்ப்பா, அந்த கண்ணாடி போடுறீங்க, அது கூட நாங்கள் வந்துட்டு எதுவும் பொறுக்கி கை கிழிச்சா, அது க்ளவுஸ் கூட போடல, கையில் க்ளவுஸ் கூட போடலங்க. அவ்வளோ ஒரு சத்தியமாக சொல்கிறேன், ஒரு 2 நிமிஷம் அந்த இடத்துல என்னால் நிற்க முடியல. அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு, நாட்டம். அதில் நின்றுட்டு க்ளவுஸ் கூட போடாமல் அவங்க வந்து குப்பையை பொறுக்கிட்டு இருக்காங்க. அவங்க, நீங்கள் போடுறீங்கப்பா பரவாயில்ல, ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம்னு என்கிட்ட சொன்னாங்க. அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, கிளாஸ் கூட போடுறீங்க, அதை கூட நாங்கள் தூக்கி போட்டுட்டு போயிடுவோம். அந்த நாப்கினை வந்து இந்த மாதிரி போடாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னென்னா, நாப்கினை என்ன பண்ணிடுறாங்களாம், எல்லாமே அதான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சில பேர் மட்டும்தான் அப்படி பண்ணுறதில்ல, எல்லாருமே அது மாதிரி தான் சொல்கிறாங்க. நாப்கினை குப்பையோடு கட்டி கொடுத்துட்றீங்க, அதை வந்து கொட்டி நாங்கள் வந்து கையை எடுக்கிறோம். ஆம்பளையும் எடுக்கிறாங்க, பொம்பளையும் எடுக்கிறாங்க. அது கண்டிப்பாக வியாதி வருங்க. அந்த இது பட்டாலே வியாதி வரும். அது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அக்கா அந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னாங்க, நாங்கள் வந்து குப்பை எடுக்கும் போதே ஒரு 4 டப்பா தான்ப்பா வச்சுருக்கோம். மக்கிற குப்பை தனியாக, மக்காத குப்பை தனியாக, நாப்கினுக்கு தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருக்கோம். அதுவே இப்போ நாப்கின்னு சொல்லி நீங்கள் கட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது தனியாக கொட்டுரும். கொட்டும் போது ஈஸியாக போய்டும். அது யாருமே செய்கிறது கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு என்ன சொன்னாங்க. நாங்கள் அப்புறம் சொன்னோம், நாங்கள் அதாவது தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க, தெரியாதவங்க 99% அது மாதிரி குப்பையில் தாமா வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் இதெல்லாம் மாற்றிக்கிங்கப்பா அப்படின்னு உனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் நீங்கள் இருக்கிற இடத்துலாம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உண்மையாகவே ரொம்ப பாவங்க. கையை க்ளவுஸ் போடவே இல்லைங்க, க்ளவுஸே போடலை. நம்ம